இன்னைக்கு ஒரு மாணவன் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை போன், தூள், காதல். இந்த மூன்றும் ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. குறும்பு, டிக்டாக் பைத்தியம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியது என்ன? டிக்டாக், போன்ல ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு என்ன பைத்திய வேலை வேணும்னாலும் செய்யலாம். கிறுக்குத்தனமான வீடியோக்கள் போடலாம், கேவலமான வீடியோ போடலாம், டபுள் மீனிங் வீடியோ போடலாம், சொந்த வைஃபை இன்டடிச்ச ஒரு வீடியோ, கணவனை இன்டடிச்ச ஒரு வீடியோ, பெற்றோர்களை இன்டடிச்ச ஒரு வீடியோ, மதத்தில் கூட கேலி செஞ்சு வீடியோ போட்டுட்டு இருக்கிறான். இந்த உலகம் அழிய மட்டும் இதுதான் மார்க்கம், இன்னொன்று வர்றதில்லை. இந்த காலத்துக்கு இது வருந்துமா என்று மாற்றும் எந்த சட்டமும் இந்த மார்க்கத்துக்குள் இல்லை. எல்லா காலத்துக்கும் உதவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இறுதி தூதரை அனுப்பப்பட்டிருக்கிறார். அதை கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றதுங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் மார்க்கத்துக்கு முன்னால் அடிமைகளாக சரணடையணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தணும். அதை நம்ம மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் இருந்தால், இறையச்சம் இருந்தால், தொழுகையாளிகள் இருந்தால் இந்த பாவங்கள் நடக்காது. நமக்கு என்ன யாரும் இல்லையோ என்று போயிட்ட கூடாது. அந்த போனுக்கு ஆன்சர் பண்றது நம்முடைய ஒரு ஃபர்தா தான். அது வீட்டுக்குள்ள தலைவாணிக்கும் தெரியாம தலைக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்குது. உம்மா வெட்டி பார்த்தா புள்ள தூங்குது, ஆனா ஹேண்ட் ஃப்ரீ, ரொம்ப அமைதியா புள்ள ஆன்சர் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை வெள்ளோட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ள. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கவனிக்கல. கல்யாணம் முடிச்சாக்களையே கவனிக்க வேண்டி இருக்குது. கல்யாணம் முடிச்சாக்களையே கவனிக்கணும். மாப்பிள்ளை என்ன செய்யறார், மருமகள் என்ன செய்யறாங்க, மகள் என்ன செய்யறாங்க, தாத்தா என்ன செய்யறாங்க, வைஃப் என்ன செய்யறாங்க பார்க்கணும். எதுக்கு இந்த போன், ஏன் இந்த நேரம் மெசேஜ், யாருக்கிட்ட செக் பண்ணி, எதுக்கு உனக்கு ஒரு குரூப்? இன்றைக்கு சமுதாயத்தில் தலைவிரிச்சி ஆடக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு தலைநிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு உருவெடுத்து இருக்கிறது என்றால் அதுக்கு கருவெடுத்தவர்களும் இந்த இளைஞர்களும் யுவதிகளும் தான். ஒரு சிலர் நான் தான் மஹதி, நான் தான் ஈசா, எனக்கு ஒஹி வருது, அல்லாஹ் கிட்ட இருந்து இன்னைக்கு தொடர்பு இருக்குது, அப்போ பெரிய தொடர்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. பாதுகாக்கப்பட வேண்டிய வளரும் சமுதாயம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் கு அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தாரும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்ரா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி, உங்களை யார் பாவத்தை காண்கிறாரோ அவர் கையால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபி லிசானிஹி, அதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா இருந்தால் நாவினால சொல்லி தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபி கல்பிஹி, அதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா இருந்தால் மனசால அந்த விஷயத்தை வெறுத்து ஒதுங்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்துட்டாங்க. அப்போ நாம் நம்முடைய ஊரில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பகுதிகளில் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாகவும் தவறுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீங்க, உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது. நம்முடைய குடும்பம் நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஊர் தலைமைகள், பள்ளி தலைமைகள், ஒரு குடும்பத் தலைவர், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புகள் பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுக்கு முன்னால் பேசிய என்னுடைய உஸ்தாத் அன்சார் தபிலிகி அவர்கள் இந்த சீதன கொடுமை அப்படிங்கிற ஒன்று சொத்து பங்கீடு சரியாக நடக்காதனால நடந்துக்கிட்டு இருக்குது. சொத்து பங்கீடை நம்ம சரியாக கொடுக்கணும், அடுத்தது சீதன கொடுமைகள் நம்மள்கிட்ட இருந்து நீங்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை எடுத்து சொன்னாங்க. இதுவும் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய
ஒரு அம்சமாகத்தான் என்ன செய்யுது இருக்குது. சவுண்டை குறைச்சி சரியா வைங்க. அப்போ ஒரு சமுதாயத்தை கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பாதுகாக்கணும். அது நமக்கு பொறுப்பாக இருக்குது. அப்போ நமக்கு இறுதியாக தரப்பட்ட இந்த தலைப்பு நம்ம வளரும் சமுதாயம், இந்த இளைஞர்கள் யுவதிகள் விடயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு இந்த இளைஞர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும்போது, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முதல் விஷயம், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளனை பற்றி சொல்றாங்க. அடுத்தது ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வாலிப பருவம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சமுதாயத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், யுவதிகள். அவங்க ஒரு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டு ஒழுக்க நெறிக்கு உட்படுத்தப்படும் போது அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழும். இதே இளைஞர் சமுதாயம் இந்த ஒழுக்க நெறிய பேணல்ல அப்படி என்று சொல்லும்போது அந்த சமுதாயம் தலை குனியும். இது கண்ணூடாக நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயம். இந்த இளைஞர் சமுதாயம் என்பவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படி என்று சொல்லலாம். குயவன் கைப்பிடி மண் அப்படின்ற ஒரு கவிஞன் எழுதுவான். குயவனுங்கிறது மண்பானை செய்கிறவன், சட்டிபானை செய்கிறவன். அவன் கையில் இருக்கிற மண்ணை அவன் நினைச்சா முட்டி, அவன் நினைச்சா சட்டி, அவன் ஒண்ணுமே நினைக்கலாட்டி அது வெறும் மண் புட்டி. அவன் நினைக்கிற மாதிரி இதை மாற்றி விடுறான். அதே மாதிரி இந்த இளைஞர்களை இந்த சமுதாயம் செதுக்குது. அரசியல்வாதியும் அதைத்தான் பயன்படுத்துறான், அராஜகம் பண்றவனும் அந்த இளைஞர்களைத்தான் பயன்படுத்துறான், ரவுடித்தனம் பண்றவனும் அந்த இளைஞர்களைத்தான் பயன்படுத்துறான், நல்ல காரியங்களுக்கும் அந்த இளைஞர்களைத்தான் பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல இந்த மேடையை போட்டு நம்ம இவ்வளவு பேர் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் இதுல பல இளைஞர்களுடைய பங்களிப்பு, தியாகங்கள், முயற்சி, அர்ப்பணிப்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த இளைஞர்கள் இருந்துதான் நல்லதுனால செய்யறாங்க. அந்த இளைஞர்களை பயன்படுத்துற ஆக்களை பொறுத்த விஷயம். அப்ப இந்த இளைஞர் சமுதாயம் கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டியவர்கள், ரொம்ப முக்கியம். அப்ப இத கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை தங்களுடைய கொண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இன்றைக்கு சமுதாயத்தில் தலைவிரிச்சி ஆடக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு தலைநிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு உருவெடுத்து இருக்கிறது என்றால் அதுக்கு கருவெடுத்தவர்களும் இந்த இளைஞர்களும் யுவதிகளும் தான். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். இன்றைக்கு சமுதாயத்தில் கடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது போன் பாவனை, போதை வஸ்து பாவனை. இந்த 2 பாவனைகளும் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை உருக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த போன் பாவனையும் போதை வஸ்து பாவனையும் பல பிரச்சனைகளை உருவாக்குது. இந்த போன் பாவனையால விபச்சாரம், காதல், கலாச்சார சீர்கேடு, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இது போன்ற விளையாட்டுகள், சூது, கொலை, கொள்ளை எல்லாமே இந்த போனால அப்படியே மெல்ல மெல்ல ஈர்க்கப்படுது. அந்த போனால தான் இந்த போதை வஸ்து பாவனையும் மெதுவாக நடக்க தொடங்குது. இந்த போதை வஸ்து பாவனையால ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் சிகரெட் வீடி குடிக்கிறவரையே ஒரு மனுஷன் உத்து பார்க்குற அளவுக்கு அவன் ரொம்ப தப்பு பண்றதாக கணிக்கப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு வேற வேற போதை பாவனைகள் வந்தாச்சு. அந்த போதை பாவனை எந்த அளவுக்கு என்றால் ஸ்கூல் மாணவர்கள், பெண்கள் எல்லாம் இந்த போதை வஸ்து பாவிக்கிறதாக தகவல். பெண்கள்கிட்டையும் அந்த போதை வஸ்து பாவனை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருக்குது. எந்த பொந்துல எந்த பாம்பு இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனைகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. அப்ப இதை கவனிக்க வேண்டியவர்கள் சமுதாய தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் ரொம்ப பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கணும். அதுல முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த போன் பாவனையில நல்ல ஒரு கண்ட்ரோல், நம்முடைய ஒரு நல்ல ஒரு நிலை நம்மகிட்ட வரணும். இதுல மிகப்பெரிய ஒரு தவறு ஸ்கூல் சைட்ல நடந்துச்சு. ஆசிரியர்கள், அதிபர்கள் இருப்பீங்க,
என்னை மன்னிக்கணும். இந்த ஸ்கூலில் இந்த கொரோனாவில் ஜூம் கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து நாடு நாசமாக போச்சு. நிறைய பிள்ளைகளுடைய கற்பு காணாமல் போச்சு. அதான் ஸ்கூலை ஏற்றுக்குது, ஆனால் இன்றைக்கும் அதை விடுறபாடு இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தட்டிட்டு இதை செஞ்சுட்டு வாங்கன்ட்டு ஆசிரியர் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆசிரியர்கள் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் தலையில் நெருப்பு சட்டியை தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனை வேண்டிட்டு அசைன்மெண்ட் செய்ய போகிறான்ட்டு 2 மணி வரைக்கும் இந்த பிள்ளை படிக்குது. இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி படி என்றாலும் படிக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி டியூஷன் கிளாஸுக்கே போக மாட்டேங்கிறான். ஆனால் இந்த ஃபோனில் கிளாஸ் நடந்ததுக்கு பிறகு 8 மணிக்கு கிளாஸ், 6 மணிக்கு ஃபோனை தாங்கங்கிறான். 8 மணிக்கு தானே கிளாஸ் அப்படி என்று கேட்டால் முன்னேற்பாடுகள் செய்யணும், குரூப் ஒர்க் எல்லாம் இருக்குது, அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும், இப்போவே ஃபோனை தாங்கன்னு கேட்குறான். இப்போ பெற்றோர்களுக்கு தெரியாது இந்த ஃபோனை எப்படி பயன்படுத்துறது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த ஜூம் கிளாஸில் தான் நிறைய லிங்குகள் எல்லாம் உருவாகுது, நிறைய தவறுகள் உருவாகுது. இதில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் வந்து நம்முடைய பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. எப்படி இந்த போதை வஸ்து பாவனையால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுறானோ அப்படி இந்த போன் பாவனையால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான். அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த போதை வஸ்து பாவனை மாதிரி போன் பாவனையால் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறான். சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ், பயங்கரமான மனநிலை பாதிப்பு இந்த போதை வஸ்து பாவனை போல போனால ஏற்படுது. அது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ்மார் அதை சொல்றாங்க. இந்த மூளையில் டோப்போமைன்ங்கிற ஹோமோன் அதிகமாக சுரக்குது. ஃபோனை தொடர்ந்து பாவிக்க டோப்போமைன் ஹோமோன் அதிகமாக சுரக்குது. இந்த டோப்போமைன் அதிகமாக சுரக்க அவர் தனியாக பேச தொடங்குறார். அவருக்கு இமேஜுகள் உருவாக தொடங்கும். சோசியல் விட்டு ஒதுங்குவார். தனியாக இருக்கிறது, இருட்டில் இருக்கிறது, மலையில் நலைகிறது, ஒரு ஓரமாக போய் இருக்கிறது. இப்படியே அவருடைய லைஃப் இந்த சோசியல் ஃபோபியாவில் இருந்து ஆரம்பிக்குது. கிரோண்டியஸ் டெலூஷன் ஏற்படும் இந்த போன் பாவனையால். அதே மாதிரி போதை வஸ்து பாவனையால் கிரோண்டியஸ் டெலூஷன் ஏற்படும். கிரோண்டியஸ் டெலூஷன் என்றால் தன்னை ஒரு பெரிய ஆளாக அவர் கற்பனை பண்ணிக்கிறார். தனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதாக அவர் நினைக்கிறார். நான் நினைச்சா எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது. அப்போ தன்னை இப்படி கொண்டு வர்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிலர் நான் தான் மகுதி, நான் தான் ஈசா, எனக்கு ஒகி வருது, அல்லாஹ்கிட்ட இருந்து எனக்கு தொடர்பு இருக்குது, அப்போ பெரிய தொடர்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்படிங்கிறது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள அவரை கொண்டு வர்றது. ஒரு இமேஜினேஷனை உருவாக்கி அந்த இமேஜில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஏற்படுறது ஒரு ஹலுசினேஷன். அந்த ஹலுசினேஷன் அவர் காதில் சத்தம் கேட்க தொடங்கும், ஆடிட்டரி ஹலுசினேஷன். அதனால் அவங்க தனியாக பேசுகிறாங்க. விஷுவல் ஹலுசினேஷன் வரும். அவங்களுக்கு கண்ணில் உருவம் தெரியும், யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு உருவம் குறுக்க போன மாதிரி இருக்கும். இந்த போன் பாவனை கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் போதை வஸ்து பாவனை பாவிக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த ஹலுசினேஷன் உருவாகிறத நாம் அவதானிக்கலாம். அதனால ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு இதில் ஏற்படுது. நேரம் வீணாகும். இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடக்கூடியவங்களுக்கு இருட்டு படுறது, பகல் ஆகுறது, வெளிச்சமாகிறது, காலை பொழுதா எதுவுமே தெரியாது. மாங்கு சொல்லுது, அடுத்த நேர தொழுக ஒண்ணுமே தெரியாது. வாடா அப்படியே இருப்பாங்க, தூக்கம் பெறாது. அப்படியே போன்லேயே சார்ஜை போட்டுட்டு அப்படியே மாறிக்கிட்டு அதுலேயே இருந்துக்கிட்டே இருப்பான். அந்த போனுக்கு ரீலோட் போடலைன்னா வீடு ரெண்டாகும். இந்த போன் பாவனையில் மனநல பாதிக்கப்பட்டுட்டா இல்லையான்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா போனை கேட்டு பாருங்க. கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனை தந்துட்டான்டா பாதிக்கப்படலை, இன்னும் ஸ்டார்ட் இல்லை. ஆனா போனை கேட்டு நீங்க எடுத்தா அவன் நிலையே மாறுது. மரியாதை வச்ச வாப்பாக்கு மரியாதை இல்லை, இறக்கம் வச்ச உம்மா மேல இறக்கம் இல்லை, அவன் முகம் மாறுது, கண்ணு சிவக்குது, கண்ணாடி உடையுது என்றால் அவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கார். இந்த நிலை இன்றைக்கு பெண்கள்கிட்டயே ஏற்படுது. பொம்பளை பிள்ளைகள்ட்ட இருந்து போன வாங்க முடியல. இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுது என்றால் நம்ம ரொம்ப ஒரு பிழை செஞ்சிட்டோம். நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால அந்த பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்காதீங்க. பிள்ளைகள்கிட்ட மட்டுமில்ல, பெரியவங்கள்ட்டையும் போனை கொடுக்கறது ரொம்ப யோசிக்க வேண்டியது. போனை வாங்கும்போது என்னமோ நாம பாவிக்கிறது தான் போன் வாங்குறோம். சத்தியமா இந்த போன் கொஞ்ச நாளையிலேயே, கொஞ்ச சில மணி நேரத்திலேயே இந்த போன் நம்மளை பாவிக்க தொடங்குது. நிறைய பேரை போன் பாவிச்சுக்கிட்டு இருக்குது.
போனை நிறைய பேர் பாவிக்கல, அது பாவிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ சத்தம் கேட்குது. அந்த போன் அவர் உறுப்புல ஒரு பகுதி மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதிலேயே ஃபுல் டைம் ஒதுக்குறார், அதிலேயே லயிச்சு போறார். அதனால அவருடைய நிலை மாறுது. குழந்தைகளை வளர்க்க முடியல, கணவன் மனைவிக்கு இடையில தொடர்பு இல்லை. பேரு என்னமோ தொடர்பு சாதனம். இது என்ன? தொடர்பு சாதனம். இது செய்யற வேலை தொடர்பை இல்லாமக்குறது. தேவைப்பட்ட தொடர்பை, தேவையில்லாத தொடர்பெல்லாம் வந்துடும். தேவையில்லாத தொடர்பெல்லாம் வந்துடும், தேவையான தொடர்பு இல்லாம போகுது. அதனால இந்த போன் பாவிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க மாற்றணும். நீங்க எல்லாரும் தான் ஸ்கூல், நீங்க தான் நிர்வாகம். நீங்க உங்களோட ஸ்கூல்ல போய் சொல்லுங்க, உங்களோட அசைன்மெண்ட்டுகள்ல பிரிண்டா கொடுங்க, காசு தாரோம். நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுங்க சார், ஒவ்வொரு கோப்பிக்கும் நாங்க காசு தாரோம். தயவு செஞ்சு போன்ல நீங்க அனுப்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, போன்ல பாடம் நடத்தாதீங்க, நேரடியாக பாடம் நடத்துங்க. அப்ப போன் பிள்ளைகளை கைக்கு போக தேவையில்லை. பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்க வேணாம். அது வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை செதுக்கும், அந்த பிள்ளைகளை மாற்றி அமைக்கும். நிறைய தவறுகள் இதுல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு என்ன சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்றாங்க. அந்த யூதர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு குக்கிராமம் என்று சொல்றான், குளோபல் வில்லேஜ் என்று சொல்றான். ஒட்டுமொத்த உலகத்தை குளோபல் வில்லேஜ் என்று சொல்றான், ஒரு குக்கிராமம். அதாவது அவன் நினைச்சதை, அவன் நாடியதை நம்முடைய நடைமுறையில கொண்டு வர்றதுக்காக அவன் முயற்சி பண்றான். முயற்சி இல்லை, நடந்துகிட்டு இருக்குது. அவன் நினைக்கிறதான் ஸ்டைல், அவன் நினைக்கிறதான் சட்டம், அவன் நினைக்கிற மாதிரி தான் முடிவெட்டணும், ஷூ போடணும், செருப்பு போடணும், உடுப்பு போடணும். அதை எதனூடாக செய்கிறான் என்றால் குளோபலைசேஷன் ஊடாக, உலகமயமாக்கல். இந்த உலகமயமாக்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஊடகம் மிக முக்கியமான இந்த போன். இந்த போன்ல தான் நாகரீகம் தவழுது. இந்த போன்ல தான் நமக்குடைய கலாச்சாரங்கள் திணிக்கப்படுது. ஒரு பிள்ளை எப்படி முடிவெட்டணும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. ஆனா இன்னைக்கு முடிவெற்ற விஷயத்துல ஒரு தகப்பன் தலையிட முடியாத சூழ்நிலை குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டு, ஒரு பிள்ளை வாப்பாண்டா நடுங்கணும், வாப்பா சொன்னா கேட்கணும். என்னடா இது, இந்த சட்டையை மாத்தண்டா மாற்றணும். அப்படித்தான் ஆரம்ப காலத்துல வாப்பா பிள்ளைகள் இருந்துச்சு. தாய் தகப்பன் என்றால் பிள்ளைகள் அப்படித்தான் இருந்துச்சு, அப்படித்தான் வளர்த்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியல. இப்ப சொல்ல முடியல. என்னடா முடிவெட்டிக்க, ஓ என்ன அப்படிங்கிறான். என்னடா முடியாடா இது, குருவி கூடு கட்டிக்கிட்டு இருக்கு தலையில, அப்படியே வளைச்சி அப்படியே வலிச்சு வச்சுட்டு மேல மட்டும் ஒரு குருவி கூடு, ஒரு கால் கூடு, என்னொரு அசிங்கம். அந்த அசிங்கத்துக்கு பேர் கஸ்இ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கஸ்இ முறையில் முடிவெட்டுவதை வெறுக்கிறார்கள். அது ஹதீஸில் வருது. கஸ்இ என்று சொன்னால் ஒரு பக்கத்தை வைத்து மறுபக்கத்தை சிரைப்பதுதான் கஸ்இ. அதைத்தான் இன்னைக்கு ஃபேஷனுங்கிறான். அதெல்லாம் பெகாம் கட்டு, கெப் கட்டு, இப்போ உள்ள கட்டு, இதெல்லாமே இதுதான் இஸ்லாம் தடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது நாகரிகமா தெரியும். எது அசிங்கமோ அவனுக்கு அது அழகா தெரியுது. அவனுக்கு அதை அழகா காட்டினது ஊடகங்கள். அந்த ஊடகங்கள், திரைப்படங்கள், போனு, இதெல்லாம் வந்து அவனுக்கு அழகா காட்டுது. பாப்பா சொல்றது ஏறுது இல்லை. ஸ்கூல்ல நடக்கிறது, ஸ்கூல்ல சொல்லுவாங்க முடி எப்படி வெட்டிக்கு வரக்கூடாதுன்னு, அது தொப்பிக்குள்ள மறைஞ்சிருக்கும். இப்படியே இந்த சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்குது பிள்ளைகள். அதுக்கு காரணம் என்ன? இந்த குளோபலைசேஷன் ஊடாக அவனுக்கு ஏற்பட்ட மோகம். அந்த மோகம் இஸ்லாத்துக்கு எதிரானது. உடுப்பு போறதுல மோகம், தாடி வைக்கிறதுல மோகம், தலைமுடி வைக்கிறதுல மோகம், இப்படி பல பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுது. அப்ப அந்நிய கலாச்சாரத்தை இவர் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர் என்ன செய்கிறார்? தள்ளப்படுறார். அப்ப நம்முடைய ஃபேமிலியில் நம்முடைய பெற்றோர்கள் கண்ட்ரோல் பண்றாங்களா, கண்காணிக்கிறாங்களா? பிள்ளைகள் என்ன செய்யுது, என்ன நடக்குது, எங்க போகுது, அதை நாங்க பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வருவான். அவன் யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் என்றாங்க. அப்ப நம்ம யாரோடு பழகுது நம்முடைய பிள்ளை? யார்கிட்ட பழகிறான், யாரோட கூறான், எங்க போறான், என்ன செய்யறான், இதை கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்கணும். எங்கேயோ போறான், படுக்கைக்கு விட்ட வந்தது என்கிற பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளை வளர்க்க மாட்டாங்க. அது என்னமோ கோழிக்கிட்டின்னு போற மாதிரி போட்டுட்டீங்க, தானா வளர்ந்துகிட்டு இருக்குது. பிள்ளை வளருது, வளர்க்கல. நாம பிள்ளை வளருது, வளர்க்கல. அப்ப இஸ்லாம் மட்டும் இல்ல, மாற்று மதத்தவர்கள் கூட உறவுகள் சரியா இருக்கணும், பழக்க வழக்கம் சரியா இருக்கணும், பழகக்கூடியவர்கள் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது.
திருக்குறள்ல 881வது குறள், நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை அப்படிங்கிறது திருக்குறள். அப்ப யாரோடு பழகிறோம் என்று பார்த்து பழகு அப்படிங்கிறதான் எல்லா மதமும் சொல்லுது. நம்ம மதம் அதைத்தான் ஆரம்பத்திலேயே சொல்லுது. அப்ப நம்ம எங்க போகுது பிள்ளை, யாரோடு பழகுது, ஏன் இந்த நேரத்தில் லேட்டு, இதை நம்ம கவனிக்கல என்றால் தலை சொரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாம பிள்ளைய அடிச்சு வளர்க்கலாட்டி ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடிக்காங்களாம் என்று கேள்விப்படுவோம். நாம அடிச்சு வளர்க்காட்டி போலீஸுக்காரன் அடிப்பான். அப்ப நம்ம பிள்ளைய நொந்துர போடாங்கிறோம். ஸ்கூல்ல சேர்க்கக்கொள்ள கூட எப்படி பிள்ளைகளை சேர்க்கிறேன், அந்த காலத்துல இன்னைக்கு பிள்ளை கண்ண மூக்க தவிர மற்ற எல்லாம் அடிங்க சார், அடிங்க சார், உங்களோட கையில ஒப்படைக்கும் சார் என்று ஒழுக்கத்தோடு கல்வி கொடுத்தது ஒரு காலகட்டத்தில் பாடசாலை. இப்ப கல்வி மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஒழுக்கம் விரும்பினா எடுத்துக்கோங்க. சேர்க்கும் போதே சொல்றது தொட்டா தெரியும் இல்ல 119 சொல்லிட்டு தான் பாரோம். அப்ப சார் சுட மாட்டான், அவன் என்ன வேணும் பண்ணாலும் பண்ணிட்டு போ, ஹோம்ஒர்க் செஞ்சியா எழுதுனியா சரி போ, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணாலும் தெரியாது. அப்ப இப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? அப்ப இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளிடம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், கண்காணிப்பு இருக்க வேண்டும். இந்த தெருவில் ஏன் லேட்டா, இந்த 12 மணி 10 மணி ஒரு பொடிய போன் பேசிட்டு இருக்கிறான், நமக்கு என்ன யாரும் இல்லையோ என்று போயிட்ட கூடாது. அந்த போனுக்கு ஆன்சர் பண்றது நம்முடைய ஒரு ஃபர்தா தான். அது வீட்டுக்குள்ள தலைவாணிக்கும் தெரியாம தலைக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்குது. உம்மா வெட்டி பார்த்தா புள்ள தூங்குது, ஆனா ஹேண்ட் ஃப்ரீ, ரொம்ப அமைதியா புள்ள ஆன்சர் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, எத்தனை வெள்ளோட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ள. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கவனிக்கல. கல்யாணம் முடிச்சாக்களையே கவனிக்க வேண்டி இருக்குது. கல்யாணம் முடிச்சாக்களையே கவனிக்கணும். மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, மருமகள் என்ன செய்யறாங்க, மகள் என்ன செய்யறாங்க, தாத்தா என்ன செய்யறாங்க, வைஃப் என்ன செய்யறாங்க பார்க்கணும். எதுக்கு இந்த போன், ஏன் இந்த நேரம் மெசேஜ், யாருக்கிட்ட செக் பண்ணி, எதுக்கு உனக்கு ஒரு குரூப் டிக்டாக் பைத்தியம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியது என்ன, டிக்டாக் போன்ல ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு என்ன பைத்திய வேலை வேணும்னாலும் செய்யலாம். கிறுக்குத்தனமான வீடியோக்கள் போடலாம், கேவலமான வீடியோ போடலாம், டபுள் மீனிங் வீடியோ போடலாம், சொந்த வைஃபை இன்டடிச்ச ஒரு வீடியோ, கணவனை இன்டடிச்ச ஒரு வீடியோ, பெற்றோர்களை இன்டடிச்ச ஒரு வீடியோ, மதத்தில் கூட கேலி செஞ்சு வீடியோ போட்டுட்டு இருக்கிறான். மதத்தை கூட அன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம், ஃபேமஸுக்கு காசு வரணும் இல்லை, சிலர் ஃபேமஸ், சிலருக்கு காசு சம்பாதிக்கும். யூடியூப்ல காசு எடுக்கிற தெளிவான ஹராம். அதுக்கு விளம்பரதாரர்கள் கொடுக்கிற காசு. அது என்ன விளம்பரம் பெறுது, சாராயம் பெறும், பண்டி இறைச்சி பெறும், அறகுறைய பொம்பளை. ஏண்டா எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிட்டு இந்த முத்திரிய பழத்தை மட்டும் ஒரு மலக்கு படைச்சிடான், மலக்கடை பேரச்சல், அவர் கொட்டையை உள்ளுக்கு வைக்க மறந்துட்டார் சிரிக்கான். என்ன மார்க்கத்தோட நீ விளையாடுற, நீ இப்படி ஒரு ஜோக்கு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு, இது இஸ்லாத்தை கேவலப்படுத்துற வேலை இல்லையா? இஸ்லாத்தை கேவலப்படுத்துறது. அப்ப இந்த போன்ல தெரியாதனமா சில வேலைகளை செஞ்சா. ஒரு இஸ்லாத்துக்கு வந்திருப்பா, ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்த சந்தோஷமான விஷயம், மாஷா அல்லாஹ் இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுற நல்ல விஷயம். ஆனா நம்ம ஆட்கள் செய்த தவறு என்ன தெரியுமா, அவட பழைய போட்டோவை பக்கத்துல போறது, அறகுறையா இருந்த உடுப்பை, திரைப்படத்தில் வந்த கோலத்தை அப்படியே பக்கத்துல போட்டு பிஃபோர் இஸ்லாம், இப்ப பர்தா போட்ட போட்டோ போட்டு ஆஃப்டர் இஸ்லாம். உங்களுக்கு செருப்பால் அடிக்கும். அவளே இதை திறக்க போடான்னு மறைச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்திக்கா. நீ பிஃபோர் இஸ்லாம் திரும்ப திரும்ப திறந்து காட்டுற. இது உன் தாத்தாவா இருந்தா நீ செய்வியா? நீ இது எவ்வளவு பெரிய கேவலம். அவளே இஸ்லாத்துக்கு வந்திக்க திறக்கப்படா, மூடணும். மூடி வந்தா முதல் நடிகையாக இருந்தவள் இப்ப இஸ்லாத்துக்கு வந்தீங்க, மூடின போட்டவையாலும் போடு, பழைய போட்டவை நீ ஏன் போடுற? எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் இது. அப்ப ஒரு சமுதாயத்தில் நல்லதை சொல்ல போய் நம்ம தான் நாசமாக்குறோம், கெட்டதை செய்ய போய் ஒரு இடத்துல ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, அதை வீடியோ எடுத்து போறோம், நம்ம திருத்தணும், தப்பு. இதை வீடியோ எடுத்து போறதால என்ன நடக்குது, இந்த உலகமே பார்க்குது, ஓ இந்த ஊராக்கள வேலை இல்லை, இந்த முஸ்லிம் மக்கள் இப்படித்தான். யாருக்கு இப்ப கேவலம்?
யாருக்கு இப்ப கேவலம்? இன்கேஸ் அவங்க தப்பு தான் செஞ்சிட்டாங்க, அவங்க தப்பு பச்சை தப்பு தான். அதனால என்ன நடக்குது? அவன் நாளைக்கு திருந்துவான், அவன் திருந்திட்டான், அவன் சொர்க்கத்துக்கு போறான். ஆனா இன்னொருத்த மானத்தை வாங்கின நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கு சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த போனை பாவிக்கிறவங்க எல்லாத்தையும் போடுறது. ஆக்சிடென்ட் பட்டு ஒருத்தன் அறகுறையா குற்றுயிரா கிடப்பான், அதை வீடியோ எடுத்து போடுவாங்க. ஏண்டா முதல் என்ற பேஸ்புக்ல வரணும், அப்படியே தலை வேற, கால் வேற, கை வேற, ரத்தம் கொட்டுது. எப்படி ஷாட் வீடியோ, எப்படி போட்டோ, எப்படி மனசாட்சி இருக்கா உனக்கு? எந்த பிள்ளையாவது தன்னுடைய வாப்பாட கால் துண்டா கிடக்கிறத திரும்ப திரும்ப பார்க்க விரும்புவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை பார்க்க ஓடி வர தன்னுடைய சகோதரியை நிறுத்துங்க, இந்த கோலத்தோட அவ பார்க்க மாட்டாங்க, சஃபியா நாயியை நிப்பாட்டுறாங்க. தம்பி இந்த கோலத்துல பார்க்க கூடாது, கொஞ்சம் ஜனாசாவை மூடுவோம் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படியே ஓப்பன் ஃபேஸ்புக்ல தூக்கி போட வேண்டிய, அப்படியே ரத்தம் ஓடும் வெள்ளாரா. உனக்கு தேவை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு, ஒரு புடவை எடுத்து மூடி விடு, கொஞ்சம் மறைச்சிக்கு நில்லு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபேஸ்புக்கில் போடணும். என்ன நடந்தாலும் எல்லாரும் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறது. நான் கொஞ்சம் விளையாட அட்டை தலையை மறைக்கிற அட்டை நான் போடணும்டா. மனுஷனா என்னமுமா? நான் விலங்குகள் கூட ஒரு காகம் செத்தா 40 காகம் அந்த இடத்துல வந்து அதனுடைய கவலையை தெரிவிக்குது. இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த போனை எதுக்கு பாவிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியல. அனாச்சாரங்கள், தேவையில்லாத தொடர்புகள், அஜ்னபி மஹரமி உறவு பேணணுமா இல்லையா? அதுக்கு வீட்டில் நமக்குள்ள ஹிஜாபுடைய வாழ்க்கை இருந்திருக்கணுமே. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்தில் சொல்றான், வலா தஹ்வான பில் கவுல், பெண்களே நீங்கள் அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாங்கிறான். அந்த அந்நிய ஆண் உனக்கு மஹரம் இல்லாதவங்க, அஜ்னபி. இப்ப காதல் என்ற பேர்ல, லவ் என்ற பேர்ல, பாய் ஃப்ரெண்ட் என்ற பேர்ல மாப்பிள்ளோட கூட்டாளி மதிநீர மாப்பிள்ள பேசிட்டு, மதிநீர மாப்பிள்ள உனக்கு காக்கவாயிருமா? மதிநீர மாப்பிள்ள காக்கவாயிருமா? மச்சினா உனக்கு சகோதரன் ஆயிடுவானா? பாய் ஃப்ரெண்டு உனக்கு ஹலால் ஆயிருமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நம்ம ஆண்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டானுங்கிறாங்க. தனக்கு என்ன, தன் தங்கச்சி ஒரு ஆளோட பேசிட்டு இருந்தா அவனை விரட்டிக்கிட்டு போய் அவன் காலை உடைச்சு போட்டு தான் விட்டு வர்றது. வந்து உடுப்பை மாத்திக்கிட்டு போய் அவர் ஆரையாலும் ஒரு தங்கச்சியோட பேசிட்டு இருக்கிறார். உனக்கு மட்டும் பிரச்சனை, உண்ட தங்கச்சியோட ஒருத்தரும் பேசப்படா. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பு. உன் சகோதரியோடு ஒருத்தரும் பேச முடியாது என்றால் நீ எவன் சகோதரியோடும் பேசக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து, இஸ்லாத்தை தழுவுகிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், அமல்கள் எல்லாம் செய்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு தர வேண்டும். என்ன? விபச்சாரம் செய்வதை என்னால் விட முடியாது. சஹாபாக்கள் வாழ கைய வச்சாங்க, விடுங்க யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரிடம் பேசும் பேச்சா இது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள், அவனை எனக்கு பக்கத்துல கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்படியே கூட்டிக்காந்து பக்கத்தில் நிப்பாட்டினாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் தாய் ஒரு யாரையாவது ஒருவரோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்ல அப்படின்றாங்க. உன் மாமி இல்ல, உன் மனைவி இல்ல, உன் சகோதரி இல்ல, உன் மகள் இல்ல, அப்ப நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ண போற? நீ எந்த பொம்பளைகிட்ட போனாலும் அது யாருக்காவது மகள், யாருக்காவது சகோதரி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தங்கச்சி தானே. என்ன செய்ய போற? அந்த நபித்தோழ சொல்லார், உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பான விஷயம் அன்றிலிருந்து அதுதான். அதான் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பணும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏகப்பட்ட கேர்ள் பொம்பளைகளோட ஆம்பளைங்க தொடர்பு வைப்பாங்க. தப்பு, தொடர்பு வைக்கிற தப்பு. ஆனா அந்த தப்பு அவருக்கு தெரியாது. பொண்டாட்டிக்கு ஒரு மிஸ்கால் வந்தா வெளுத்து வச்சு வாங்குவாங்க. யாருடி அது சொல்லுடி, தப்பு தான், அதுவும் தப்பு தான். அதை விட தப்பு அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இருட்டுல 2 பேரை பிடிச்சி அந்த இடத்துல பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க சில ஜட்ஜஸ். அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவங்களும் அந்த வேலையை செய்கிறாக்கள தான் இருக்கும். வேற அவர் பெரிய சுத்தமான ஆள் இல்லை. பாடுறா, நமக்கு கிடைக்காத வாய்ப்பு இவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு வெளுக்கான். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? முதல்ல நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும், நம்முடைய சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், திரையுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம பிள்ளை வளர்க்கும் போது அது பழகணும்.
வீட்டுக்கு வர நம்முடைய மாப்பிள்ளோட கூட்டாளிய மாப்பிள்ள தான் கூட்டாளி, அவர் தான் பேசிட்டு இருப்பாரு. நம்ம சமையல் அறையோடு நிக்கணும். நீங்க டீயை கொண்டு போய் குனிஞ்சி வச்சு எடுங்கன்னு சொல்லவும் கூடாது, அவர் நிமிந்து எடுத்து குடிக்கவும் கூடாது. நீங்க கிச்சன்ல தான். உங்களோட ஹஸ்பண்ட் வேணுமெண்டா கிச்சனுக்குள்ள வந்து டீயை கொண்டு போய் கொடுத்து குடிச்சு போகட்டும். அவர் இல்லாத நேரம் வரக்கூடிய எவருமே உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, மச்சினம் வந்தாலும் வீட்டை அலவுட் இல்லை, அவர் இல்லை, அவர் கேட்டு துறப்படாது. அதான் இஸ்லாமிய குடும்பம், அதான் இஸ்லாமிய குடும்பம். இது நாம ஒண்டா பாட்டி வைக்கிறது, ஒண்டா இருக்கிறது, ஒண்டா கலந்து விடுறது, அவர் பொண்டாட்டி இவர் கிண்டல் பண்றது, இவர் பொண்டாட்டி அவர் கிண்டல் பண்றது, என்னன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்றான் கடும் திட்டம். அவர் வந்து எங்க நிக்கிறீங்கன்னு போன் பண்ணுவான், இரு டீயை ஊத்தி கூட இன்னா வாரன்னு அவர் வருவாரு, வந்து மச்சான் நம்பாரு. ஒரு நாளைக்கு அவர் வருவார், 2 பேரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் வாரம் 2 பேர் வருவார், 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? ஷைத்தான். அதான் 3வது ஷைத்தான் நாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம என்ன சொல்றது தெரியுமா? எங்களுக்கு எங்களை நம்பிக்கை இருக்கு, நாங்க அல்லாஹ் பயந்த ஆக்கள், அப்படித்தான் சொல்றது. எங்களோட குடும்பம் எப்படி குடும்பம் தெரியுமா? எங்களோட உம்மா அப்படி வளர்க்கல, எங்க வாப்பா அப்படி வளர்க்கல, நாங்கெல்லாம் கடும் இஸ்லாம், நாங்கெல்லாம் அப்படி பக்தியான ஆக்கள். எங்களுக்கிட்டயா எங்களுக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியும் என்று சொல்றது. வந்தவர் பைத்தியம், அவர் ஒரு மௌலவி, அவர் அசரத், அவர் தாடி வச்சால், அவர் மார்க்கம், அவர் கடும் பேணுதலானால், அவர் கடும் தொழுகையாளி, அவரு தங்கம், அவரும் தங்கம், நீயும் தங்கம். ஷைத்தான் தங்கம் இல்லை தங்கம், அதுக்கு எடுத்து போட்டு, அதுக்கு எடுத்து போட்டு. ஆறுலையும் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா 3வது ஷைத்தான் என்று யாருக்கு சொன்ன? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான் என்று யாருக்கு சொன்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல கோடி கோடி உலமாக்களுக்கு சமனான சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா 3வது ஷைத்தான். நாங்க ஏமாத்துறோம். அந்த சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தனிச்சிருக்காதீங்க. நாம வாழும் இல்லை நூலும் இல்லை, நாம ஆறு. அது நாம சிந்திச்சு பார்க்கணும். பிள்ளைய ஓத பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா அசரத்து கால் பண்ணி, உங்களோட மகன் பாடம் தந்தார், நல்ல ஓதலாம், இதை வாப்பா கிட்ட சொல்ல வேண்டிய நம்ம அம்மா கிட்ட சொல்றேன். அசரத் 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 அசரத்து தான் ஆம்பளை தான் அசரத்துண்டாங்க. என்ன தேவையில்லாத மௌலைமாருக்கு போன் பண்ணி அந்த ஒரு பெண்ணு வெக்கப்படுற ஃபத்வாவை கேட்கறது. குளிப்பு சட்டங்கள், மாதவிலக்கு சட்டங்கள், அசரத் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உனக்கு உலகத்துல ஒரு பொம்பளை மௌலவியா இல்லையா? இல்லாட்டி உங்களோட மாப்பிள்ளை கிட்ட சொல்லி கொஞ்சம் பள்ளிக்கு போற நீங்க மௌலியத்தை கேட்டுக்குவாங்க, இதை சட்டத்தை சொல்ல தெரியாதா? அது என்ன மார்க்கத்தை நாங்க கேட்கறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? நபி கிட்ட போய் பெண்கள் கேட்டாங்கன்னு, அது அல்லாஹ்ட நபி, இது புள்ளட அபி, அதுக்கிட்ட கேட்கறது இதுக்கிட்ட கேட்கறது ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு மாப்பிள்ளை மூலமா கேளுங்க, ஒரு பெண் மௌலவியா கிட்ட கேளுங்க. நீங்க போன் பண்றது இண்டிவிஜுவல் கிளாஸ், அது வேற அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ள. பிள்ளைக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ், இண்டிவிஜுவல் குர்ஆன் ஓதி கொடுக்க அசரத்து ஊட்ட வார, படிச்சு கொடுக்க சேர் ஒரு ஆள் ஊட்ட வார, சேர் இல்லாட்டி ஏ லெவல் எடுத்த பொடியன், இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போற பொடியன் ஊட்ட வார. இண்டிவிஜுவல் கிளாஸ், இண்டிவிஜுவல் கிளாஸும் நடக்கும் அங்க. வேற இண்டிவிஜுவல் கிளாஸ் மட்டும் நடக்காது, அதுவும் நடக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி அனுமதி? இதெல்லாம் அனுமதியா? இதை செய்யலாமா? ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேண்டது இல்லையா? அப்ப பிள்ளைகளுக்கு தெரியும், வீட்டில் இதுதான் சட்டம், இதுதான் சூழல், நம்மளோட உம்மா இப்படித்தான் இருந்தாங்க, வாப்பா இப்படித்தான் இருந்தாங்க, அப்படி என்று தெரிஞ்சால் அந்த பிள்ளைகளும் வளரும் போது அதை என்ன செய்யும்? கச்சிதமா அதை கவனத்தில் எடுக்கும். அப்ப இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள யாரு வரணும், எப்ப வரணும், எதுக்கு வரணும்? வேலைக்கு வரவங்கள்ட்ட போய் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க தான் சொல்லி அந்த வீட்டை கட்டணம் பண்ண தேவையில்லை. அப்படி ஒரு வீடு வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை காசு அனுப்புறார், மேசமார் நாளைக்கு வருவாங்க, வேலையை நல்லா பாரு. ரோஷம் இல்லையா உங்களுக்கு? நம்ம மனைவி ஆண்களுக்கிட்ட போய் வேலை சொல்ல சொல்றதுக்கும், சாப்பாடு கொடுக்க சொல்றதுக்கும், தண்ணி கொடுக்க சொல்றதுக்கும், தேத்தண்ணி கொடுக்க சொல்றதுக்கும் வெக்கம் இல்லையா? நீ வந்து செய்ய, இல்லாட்டி அது வரைக்கும் இரு.
எப்படி வேலைக்கு வர்றது, அவர் டிசைன் கேட்கறது, சும்மா மேடம் தண்ணியும் அவனுக்கு தெரியும், தண்ணி ஏண்டா மேடம் தான் கொண்டு வருவான்னு தெரியும், அடிக்கடி தாகம் பெறும் அவனுக்கு. இப்படிதான் நடக்குது. எவ்வளவு பெரிய அனாச்சாரம். மேசனோட ஓடினது நம்ம கேள்விப்படலையா? மதம் மாறி அடுத்தவன்கிட்ட ஓடி போகுதே, என்னது? காமம். மூன்றாவது ஷைத்தான். அது எதையுமே பார்க்காது, மதம், நிறம், அழகு, அந்த எதுவுமே பார்க்காது. பாருங்க, பப்ஜி விளையாடி வெளிநாட்டில் இருக்கிற மனைவிய வேலைக்கு போயிட்டு வெறும் மட்டும் தனியார் ரூம்ல இருக்காள் பப்ஜி விளையாட விட்டிக்கான். பப்ஜி விளையாடினத்தில் அதுக்கு 4-6 கையில வைய. அதுல ஒரு ஹிந்து, இந்தியாவை சேர்ந்தவன், அவன் பப்ஜி விளையாடி விட்டான். வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்து அவர் இந்தியாவிலிருந்து இங்க வந்து குடும்ப பெண் ரன்னிங். இதுல குருவான்ல பாதி முடிச்சவ, இப்படி செஞ்சவ. நல்ல காலம் ஊர்ல உள்ள ஆக்கள் கண்டு பிடிச்சிட்டாங்க. அவள்கிட்ட கேட்டா எனக்கு பிரச்சனை, அவர் தான் வேணும். மதம் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. காதலுக்கு சாதி மதம் ஒன்றும் இல்லை. காதலே இஸ்லாத்தில் இல்லை, மற அதுக்கு என்னத்துக்கு மதம்? அதே இஸ்லாத்தில் இல்லை, மற அதுக்கு என்னத்துக்கு மதம்? நீ போக வேண்டியதான், எங்களுக்கு நீ தேவையில்லை. இஸ்லாத்தில் நிறைய பேர் ஆக்கள் இருக்காங்க, நீ தேவையில்லை. இன்னைக்கு மதத்தை மறந்த சில வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. மறுமையை பற்றி ஒரு பயம் இல்லை. அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்முடைய வீட்டிலிருந்து இது ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த இண்டிவிஜுவல் கிளாஸ், இண்டிவிஜுவல் குர்ஆன் கிளாஸ், தனியா போன் பண்ணி விசாரிக்கிறது, அஜ்னபி மஹரமி உறவுகளை பேணாம நம்ம ட்ரிப் போறது, வீட்டில் பார்ட்டி வைக்கிறது, கல்யாணம், பெருநாள், ஃபங்க்ஷன். எப்படி? நான் கேட்கிறேன், சாட்சி பெரியம்மாட மகன் நமக்கு நானா தம்பியா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சின்னப்பா பெரியப்பாட மகனும் சாட்சி பெரியம்மாட மகனும் நம்மட பிள்ளைக்கு காக்காண்டு. அவன்கிட்ட வகுப்பு கொண்டை விட்டு போட்டு போ மகன் என்கிற. அவனும் இளந்தாரி, இவளும் குமர். சாட்சிட மகன், சின்ன பட மகன், மகன் தங்கச்ச விட்டு போட்டு போ மகன் என்கிற. நீ தங்கச்சண்டத்துக்கு இஸ்லாம் தங்கச்சங்க அழகா கல்யாணம் பண்ணலாம், அழகா கல்யாணம் பண்ணலாம். அப்ப நீ தங்கச்சண்டா தங்கச்சா? இஸ்லாமிய சட்டம் தெரியுமா நமக்கு? நம்முடைய ஊர்ல சாட்சிட மகள் பெரிய பட சின்ன பட மகளை கல்யாணம் பண்றதில்ல. என்னன்னா நாம தங்கச்சி காக்கா தம்பி என்று பழகிட்டோம். ஆனா இந்தியாவில், தமிழ்நாட்டில், அரபு நாட்டில் ஆக விருப்பம் சின்ன பட மகள் தான். நாம எப்படி மாமாட மகளை விரும்புவோமோ அதே மாதிரி அரபி ஆக விரும்பி கல்யாணம் பண்ற சின்ன பட மகள். தமிழ்நாட்டில் அதிராம்பட்டினம் என்ற ஊர்ல அதிகமா நடக்கக்கூடிய கல்யாணம் தாத்தா தங்கச்சி சம்பந்தி ஆயிடுவாங்க. தாத்தா உண்ட மகனத்தா என்ற பிள்ளைக்கு ஹலால் அனுமதி. நாம அஜ்னபி மஹரமி உறவு பேணல, சைக்கிள்ல ஏற்றி விடுறோம். அவங்க போற இடத்த போயிட்டு கடைசியா வகுப்புக்கு கொண்டு போய் விட்டு போறான். அப்ப இது ஷைத்தான் விளையாட மாட்டானா? சொந்த சகோதரியாக இருந்தாலும் சொந்த மகளாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் 10 வயசுக்கு மேலே பிள்ளைய பக்கத்துல வச்சு தூங்க கூடாது. என்றால் தூக்கத்தில் நீயாக இல்லை, உன் கையை எங்க படுது என்று உனக்கே தெரியாது. இவ்வளவு கச்சிதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆட்டோக்காரன் எப்படி தனியா அனுப்புறது? இந்த காணொளி உங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் எப்படி போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். பழிய ஒரே ஒரு ஆளுகிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து தவறு செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியா ஒருத்தன் மட்டும் மானத்தை இழந்துகிட்டு இருக்கிறான். நம்மளே செஞ்சது, நாம ரோடு போட்டது போல, அனுமதிச்சது போல, அங்கீகரிச்சது போல, கண்டும் காணாம இருந்தது போல. எனவே அஜ்னபி மஹரமி உறவு பேணினால் நம்முடைய சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பாவனைங்கிறது பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. அது வேறு வேறு பேர்ல நடந்துகிட்டே இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஏன் என்ன செய்கிறான்? வீட்டில் அவன் இருக்கிற ரூமில் உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள் கிடக்குதா? தாள் காசு உருட்டி கிடக்கா? புது காசு 20 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ நோட்டு உருட்டின மாதிரி அவர் மேசையில் கிடக்குதா? சம்திங் ராங். கண்ணாடி துண்டு கிடக்குதா?
சம்திங் ராங். சிவிங்கியம் கிடக்கு, சருகையை காணலையா, பிரச்சனை. திடீரென்று ஆள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரா, பிரச்சனை. சாப்பாடு குறைஞ்சு போச்சா, பிரச்சனை. ஏதோ பாவிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த பாவனைகள் அப்படியே பரவிட்டு இருக்குது. 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 16 32 64 ஆயிட்டு போயிட்டே இருக்குது. இது எப்படி பரவுது தெரியுமா? ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வராங்க, போதை வஸ்துக்கு அடிமையாயிட்டாண்டு. நான் அவன்கிட்ட அப்படியே பேசி 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 அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். கேட்டேன், சரிடா நீ பாவிக்கும் போது எவ்வளோ ஒரு நாளைக்கு பாவிப்பேங்கிறேன். ஒரு 10-7 வருஷத்துக்கு முன்னாடியே கதை இது. அந்த நேரம் சொல்றான், ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அப்படியா? 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? ஏதாவது பண்ணுவேன். ஆச்சி பெரியப்பா சின்னப்பா வீடு அது இது வகுப்பு காசு பிச்சு எடுத்துருவேங்கிறான். சரி, காசு கிடைக்காட்டி என்ன செய்வேன்? காசு கிடைக்காட்டி களவு எடுப்போம். களவும் எடுக்க முடியலாட்டி என்ன செய்வேன்? அதுக்கு ஒரு முறை இருக்கண்டாம். சொல்லு, என்ன முறை? 5 பேர் ஆள் பிடிச்சு கொடுத்தா 1 ஃப்ரீ. அந்த 5 பேர் தான் நம்ம பிள்ளைகள். எப்படியெல்லாம் பேசுவான் தெரியுமா? இந்த பிஸ்னஸ் ஸ்டடி படிச்சு இந்த பிள்ளைகள் வீடு வீடா ட்ரைனிங் தைய கட்டிக்கிட்டு ட்ரைனிங் போயிடுவாங்க. ஒரு பொருளை விற்கிறது, ஒரு கரெக்ட் சிவர மிஷினை விற்கும். அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் தெரியுமா? 2 நாளைக்குள்ள 50 பீஸ் வித்து கொடுக்கணும். உன் திறமை, உன் பேச்சு திறமை எப்படி இருக்கு, அதான் அந்த கோர்ஸ். அப்பதான் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வீடுகளை காலை கையில் உழுந்து தாத்தா வாங்குங்க கெஞ்சுறது. எப்படி வாங்க வைக்கிறது? ஆறாம் வெத்திலாக்கு போட்டால மேடம் என்று கேட்பான் அவன். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சார் என்றதோட இவர் சரண்டர். சார் இது சார் இது பாவன காலம் ரொம்ப கூட சார். இதில் சீவும் போது சார் நம்முடைய கைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது சார். இதில் நமக்கு அந்த ஒரு கேரட்டே போதும் சார். ஒரு 4 பேருக்கு இது அப்படியே பெருசாக்கி அப்படியே கொடுத்துடும் சார். சார் இது பாவனைக்கு அந்த களி வைக்கிறதுக்கு ரொம்ப லேசு சார். இந்த சார் போட்டு அப்படியே கரைச்சி விற்பான் பாருங்க. அது பிஸ்னஸ் ஸ்டடி. அவன்கிட்ட எல்லாம் இவன் பிச்சை எடுக்கிற அளவுக்கு இவனுக்கிட்ட இருக்குது மருந்து. இந்த தூளை விற்கணும், 5 பேர் ஆள் பிடிச்சு கொடுக்கணும். எப்படியெல்லாம் கதைப்பான் தெரியுமா? மச்சான் இதை அடிச்சா சொர்க்கம் அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கும். அப்படியம்மா சொர்க்கம் அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கும். நீ அந்தரத்தில் பறந்துருக்கியா? இல்லை, இதை குடிச்சாச்சு மந்திரத்தில் மிதக்கலாம். அம்பா எனக்கு கொண்டுடான்றான். இவன் அப்படி விளம்பரம் பண்ணுவான். 5 பேரை வித்து கொடுத்துட்டு இவன் அடிச்சிருவான். அவன் பிரச்சனை அண்டைக்கு முடியுது. 5 பேரை பிரச்சனை அண்டைக்கு தான் ஆரம்பிக்குது. அப்படியே எடிட் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாவிக்கக்குள்ளேயே டோபமைன் ஹோமோன் கூடும். அந்த ஹோமோன் ஒரு தடவை கூடினா 2வது தடவை அதை கேட்கும் ஹைப்போதலம்ஸ். ஹைப்போதலம்ஸ் கேட்க கேட்க இவன் காசு காலம் எடுப்பான். என்னட்டு ஒருத்தன் பாரான், நம்ம பகுதி தான், அக்கரைப்பத்து போலீஸால தான் அனுப்பி வைக்கிறாங்க. முதல்ல அவர்கிட்ட போயிட்டு போங்க, பிள்ளைய எடுத்துட்டு போங்கன்னு கூட்டிட்டு சொல்றான், சார் என்னையோ பாவிக்கான் சார். வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டு திரும்புறேன், பாத்ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு திரும்புறேன் சார், கொமட்ட காணல. நம்ம சிரிக்கிறோம், அவன் அழுகுறான். இந்த பாவனையினுடைய வேகம் கொமட்ட கலவரத்து கொண்டு வித்திரிக்கான் சார். அப்ப எந்த அளவுக்கு இவனுடைய அந்த வேகம் இருக்கு. அப்ப கூட வந்த அந்த தாய் சொல்றா, கொமட்டு மட்டும் இல்ல, வீட்டில இருந்த கேட்டின் எல்லாம் முடிஞ்சு, குறபேக்கு அரிசி பேக்க வித்துட்டான். தேங்காய் போத்தல் வைக்க வழி இல்ல, வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்ல, கேஸ் அடுப்பு இல்ல, கதிரை சட்டை தூக்கிட்டு போறான் சார். இப்படி கொண்டு வித்து குடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குதே. அவரை என்ன செய்யற? நம்ம இந்த தேங்காய் போத்தலையும் அரிசி பேக்கையும் வேண்டிக்கிட்டு தூள் கொடுக்குற ஒரு மகான் இருக்கானே, அந்த மனசுங்கிற சாமானே இல்லாத ஒரு ஆள், அவரு நம்முடைய ஆள் தான். அப்ப எவ்வளவு இந்த மோசமான அந்த பாவனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பல பேர்கள், அது லிக்யூட் ஆயிருக்குது, பவுடர் ஆயிருக்குது, டேப்லெட் ஆயிருக்குது, பல பேர்களை வந்துகிட்டு இருக்குது. அப்ப முதல்ல இதை கவனிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஏன் போற, எதுக்கு போற, ஏன் லேட்டா வர, வீட்டேரி யாரோட பழகுற பார்க்கணும். வயசுக்கு மூத்த கூட்டாளி உறவுக்காகாது பழையவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் பழகக்கூடிய ஆட்கள் என்ன வயசு, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த வயசுக்கு மேல பழகக்கூடாது. பெரிய வயசுக்குரியவருடைய சாதாரண பேச்சு சின்ன வயசுக்கு தூஷணம், அவருக்கு அது பொருத்தம் இல்லை. அந்த வயசோட அவன் பழகட்டும், அந்த ஏஜ் குரூப்போட பிள்ளை பழகணும். அப்போ வயசுக்கு ஏற்ற நண்பன் நண்பி இருக்குதான்னு பார்க்கணும்.
வீட்டுல நம்மட பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை தான் கூட்டாளி என்றாலும் அவ வந்து காய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு மூளை முடுக்கும் மொட்டை மாடி பெல்கனி ஓடுறாங்கன்றா தப்பான உறவு. அது நமக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கணும். நாம பக்கத்தால போகக்குள்ள பேச்சு நிக்க கூடாது, தொடரணும். நீங்க பக்கத்தால போகக்குள்ள கதை நிக்குதுண்டா, கதை மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்களோட பிள்ளையோட தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நட்பு தேவையில்லை. பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அந்த தனியா குரூப்பா போறது, நாங்க ஸ்பிட் போறோம், நாங்க அந்த ஓலவல் எலி நாக்கள் எல்லாரும் சேர்ந்து உமா நாங்க எல்லாரும் காசு போட்டு உமா நாங்க நுவரலியாவுக்கு போறோம், மகன் போயிட்டு வாங்கன்னு பேக் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிருங்க நீங்க. அதுக்குள்ள ஒருத்தம் மச்சான் அடிச்சு பார்க்கிற நாம நுவரலியாவில் சும்மா மிதக்கிறன்னு கொண்டு போய் கொடுப்பான், அவ்வளவுதான், அவுட். நமக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளை இருக்கணும். நீங்க கூட்டிட்டு போங்க உங்களோட பிள்ளைய. அந்த குருபா அனுப்புறது, இதுல ஸ்கூல் கூட்டிட்டு போற பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த காடியன் 2 சிங்கம் சேர்ந்து போகும். அவ்வளவு பேரும் ஒரு ஆக்சிடென்ட் பட்டா அவ்வளோத்தையும் தூக்குவாங்களாக்கும். இதுக்குள்ள மதுரிசா பொம்பளை பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு 4 வருஷம் போயிருக்காங்க. அது என்ன மார்க்கமோ தெரியா. அப்ப மஹரம் இல்லாம எப்படி நீங்க போவீங்க, எப்படி அனுப்புவீங்க? இந்த பார்ட்டிக்கு வைக்கிறது, கெட்டுக்கதர் வைக்கிறது, தனியா அனுப்புறது, கூட்டாளி ஃபங்க்ஷன் வைக்கிறது கூடாது. இதை சொன்னா ஹியூமன் ரைட்ஸா, மாநில உரிமையா, இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இது 2025 என்ன நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டு மழுப்ப பாக்குறதுக்கு ஆள் கொஞ்சம் இருக்குது. மழுப்பெல்லாம் நாங்க புள்ள வளர்க்கிறோம், நாங்க புள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை நாங்க கவனிக்கணும். காலம் கட்டு கிடக்கு. ஆம்பளையும் பழையினாலே சந்தேகப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த கிழக்கு மாகாணத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்னால் 2 ஆண்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணாவே மாறிட்டான் ஆபரேஷன் பண்ணி. இது கல்யாணம் கோலாகாலமா நடந்திருக்குது. அந்த அளவுக்கு காலம் கட்டு போய் கிடக்குது. பெண்ணும் திருமணம் முடிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அந்த அளவுக்கு இந்த போன் எல்லா கலாச்சாரத்தையும் விதைச்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கணும் என்றால் நம்முடைய இளைஞர்களை கண்காணிக்கணும். இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க என்றால் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டை பாதுகாக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நம்முடைய இளைஞர்களை நாங்க செதுக்கி எடுக்கணுமாக இருந்தால் இந்த கவனிப்பு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த போதை வஸ்து பாவனையால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முதல்ல எடிட்டிங், அதுக்கு இயல்பாக்கம் அடைகிறது. அந்த இயல்பாக்கம் அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் சுரக்கக்கூடிய ஹோமோன், அந்த டோபமைன் ஹோமோன் இன்பத்துக்கு சுரக்கிறது, மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு சுரக்கிறது. அது அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திரும்ப திரும்ப தேவைப்படும் போது அதை பாவிக்கே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இப்படியான ஒரு பழக்கம் உள்ளவர்கள் காலப்போக்கில் ஆண்மையற்றவர்களாக போவார்கள். இதுதான் சமுதாயத்தில் மிகப்பெரிய அடுத்த ஆபத்து. இந்த பாவனையாளர்கள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகும். ஏன்னா ஆண்கள் ஆண்மையற்றவர்கள் ஆகிறாங்க. இப்ப பெண்கள் தவறு செய்ய தொடங்க போறாங்க. அந்த ஆண்மை குறைவுங்கிறது ரொம்ப பெரிய வேகமாக பரவிட்டு இருக்குது. நிறைய பேர் அதுக்கு மருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு போதை வஸ்து பாவனைகள் தான் ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது என்ன அப்படி என்றால் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறது, மனநல பாதிக்கப்படுறது. இந்த மனநல பாதிப்புகள் எப்படி ஏற்படும் என்றால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதுல சத்தம் கேட்க தொடங்கும், தனியா பேச தொடங்குவார். ஒரு ஆள் கூப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஆள் கதைச்ச மாதிரி இருக்கும், பின்னால யாரோ நின்ற மாதிரி இருக்கும், தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்படியான இந்த மென்டல் இல்னஸுக்கு வேற என்ன செய்யறார், ஆளாகிறார். அப்ப இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் காலைப்போக்கில் மனநல பாதிக்கப்பட்டவங்களாக என்ன செய்யறாங்க, மாற போறாங்க. எனக்கிட்டயே எத்தனை மகுதி அலைஸ்லாம் வந்திருக்கு தெரியுமா? வந்து நம்மக்கிட்ட நான் தான் மகுதி வந்திருக்கேன், எனக்கு ஒகி எல்லாம் வருது, உங்களை சந்திக்கணும் என்று நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் கேட்குறேன், கடைசியா இப்ப பாவிச்சுங்க, என்ன பாவிச்சிங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க.
கடைசியா எப்ப பாவிச்சேன்னு தான் கேட்பேன் நான். சில சில போதைப் பொருள்களை பெயர்களை சொல்லக்கூடாது. நாங்க சிலது இருக்குது, அதை பாவிச்சுட்டு மழையில நனைஞ்சாலோ அல்லது குளத்துல ஆத்துல குளிச்சாலோ உடனடியாக அவருக்கு என்ன செய்யும், கிரவுண்டஸ் டெலிஷன் ஏற்பட்டு மனநல பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லாம போகும், உடம்புல பெயின் ஏற்படும். அந்த தூக்கம் பெறணும் பெயினும் சரியாகணும்னா அவர் திரும்ப பாவிக்கணுங்கிற சூழ்நிலைக்கு அவர் ஆளாகுவார். பொருளாதாரம் வீணாகும், இருக்கிறத விற்க தொடங்குவார். பொண்டாட்டி பிள்ளைகளை பற்றி எந்த அச்சமும் தேவையும் அக்கறையும் அறவே இருக்காது. செத்தா என்ன பொழைச்சா என்ன, அந்த அளவுக்கு என்ன செய்யப்படும், நிலைமை மாறும். இந்த பாவனையாளர்களுக்கு அதை பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்லை சாமான் இல்லை அப்படின்னா சூசைட் பண்ணவும் தயங்க மாட்டாங்க, செத்து போய்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்புகள் என்ன செய்யும்டா அதிகமாகும். அப்ப குடும்ப கௌரவம் இல்லாம போகும், பிள்ளைகள் நடுத்தருவுக்கு வருது, பிள்ளைகள் அனாதைகள் ஆகுது, மனைவியர்கள் விதவைகள் ஆகுறாங்க, அன்னையர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இந்த பாவனையாளர்களால நமக்கு அரிசிக்கு விலை கூடுது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று, இந்த பாவனையாளர்கள் அதிகமாக ஹாஸ்பிட்டல்களுக்கு கவர்மெண்ட் மருந்துகளை அதிகமாக கொடுக்கணும். மருந்துகள் அதிகமாக கொடுக்க பட்ஜெட் வாசிக்கும் போது மருந்துக்கு இன்னும் ஒரு 10 கோடி கூடும். அந்த 10 கோடியும் அடுத்த முறை பெட்ரோல், அரிசி, பிஸ்கட் எல்லாத்துலேயும் பிடிப்பான். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் போதைப் பொருளை வாங்குறாங்கண்டா அந்த போதைப் பொருளை கவர்மெண்ட் கடையில் விற்கிறது இல்லை, அதை வெளியில் ஒருத்தன் விற்பான். அதை அவன் வாங்குறது கோடிக்கணக்கான காசை கருப்பு காசாக வெளியில விட்டு இதை உள்ள எடுக்கிறான். அப்ப நம்முடைய திரைசேரியில இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதாரம் கருப்பு பணமாக வெளியே போகும்போது நம்முடைய நாட்டில் பணவீக்கம் ஏற்படுது. இந்த பணவீக்கம் தான் நம்மளையும் லைன்ல நிக்க வைக்குது பெட்ரோலுக்கு. அப்ப நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அவர் போதை வஸ்து பாவிக்கிறதுனால பட்ஜெட்டு கூடுது, மருத்துவ செலவு கூடுது, நாட்டில் பொருளாதாரம் வீக் ஆகுது, நம்ம பிள்ளைகள் நடமாடக்கூடிய தெரு அசிங்கமாகுது. எந்த தெருவில் விளையாட விடுற, எந்த கிரவுண்டில் விளையாட விடுற, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க விடுற, எந்த ஹாஸ்டலில் நம்முடைய பிள்ளைய தங்க விடுற, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்முடைய சமுதாயத்தில் இது அப்படியே பரவுது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த போதை வஸ்து பாவனைகளால் நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. இது போக நோய் ஏற்படுது. எப்படிப்பட்ட நோய் அப்படின்னு சொன்னால் அல்சைமர், டெமென்சியா போன்ற நோய்கள், அதாவது மூளையில் உள்ள சில மெமோரி செல்ஸ்கள் டெத் ஆகுது. அதுக்கு காரணம் அசிட்டைட் கோலின்ங்கிற ஹோமோன் ட்ரை ஆகுது, காயுது. அது காஞ்ச உடனே அவங்களுக்கு மூளையில் உள்ள மெமோரி செல்ஸ்கள் டெத் ஆகுது. சாதாரணமாக 65 வயசுக்கு பிறகுதான் டெமென்சியா அல்சைமர் வர்றது வழக்கம். இன்னைக்கு சின்ன சின்ன ஆட்களுக்கு மறதி, நேற்று நடந்தது இன்னும் காலையில் சாப்பிட்டது நினைவில்லை, பழசெல்லாம் நினைப்பு இருக்குது. அப்போ இந்த மறதி நோய் அதிகமாயிட்டு என்ன செய்யுது இருக்குது. மூளையில் இரத்த கசிவு ஏற்படுது. திடீர் அகால மரணங்கள், இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது 40 வயதுக்குட்பட்டவர்களின் அகால மரணங்களில் 99% போதை வஸ்து பாவனையாளர்கள். ஒரு நாளைக்கு சிகரெட்டால மட்டும் 75 பேர் சாவுறாங்க. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரம். வருஷத்துக்கு 25,000 பேர் பீடி சிகரெட்டால மட்டும் என்றால் போதை வஸ்தால எத்தனைங்கிறத சிந்திச்சு பாருங்க. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் போகுது. எந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குன்னு பாருங்க. 4 வருஷத்துக்கு 1 லட்சம் சிகரெட்டால மட்டும், மற்றதால எவ்வளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்ப அகால மரணங்கள் அதிகமாக நாட்டின் உழைப்பாளர்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. போதை வஸ்து பாவனையாளர்கள் அதிகமாக நாட்டின் தலைவர்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் படித்தவர்கள், முஸ்லிம்கள் பெரும் வியாபாரிகள், புத்திஜீவிகள், பகுத்தறிவாளர்கள் அப்படி என்று இருந்தது. இப்ப தலையெழுத்து மாறி தூள்காரன் என்று சொல்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்ப அடுத்த ஜெனரேஷன்ல இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பொறுப்புகள் வகிக்கக்கூடியவர்கள் யார்? நம்முடைய ஊருக்கு, நம்முடைய ஊர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வேறு ஒரு இடத்துல இருந்து, வேறு ஒரு மதத்திலிருந்து நம்மளுடைய தலைவர் தீர்மானிக்கப்படுறார். அப்ப நம்முடைய உரிமைகளை அவர்கிட்ட எடுத்து சொல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நிலைமைகளை சொல்ல வழங்கப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு போகுது நிலைமை. அப்ப புத்திஜீவிகள், படிக்கக்கூடியவர்கள், பட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், பதவியை எடுக்கக்கூடியவர்கள் இல்ல, எல்லாம் கூலாகுது.
அப்ப இந்த போதை வஸ்து பாவனையால் ஒரு சமுதாயம் நசுக்கப்படுது, எதிர்காலம் கசங்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேர் ஆபத்தை நாம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்க எதிர்நோக்கக்கூடிய அடுத்த பெரிய ஒரு ஆபத்து தான் இந்த போதை வஸ்து பாவனை, இந்த போன் பாவனை. மோகம் கொண்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துல காவு கொள்ளப்படுறோம். நாம தேவையான விஷயம் இல்லை. மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களும் இல்லை. இறையச்சங்கள், பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படுதில்லை. தொழுகையாளிகள் அவங்களுக்கு என்ன, ஐயோ சாதி நேர்ந்து விட்டாக்கள் என்று அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு இருக்குது. மார்க்கம் ரொம்ப முக்கியம், இறையச்சம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு என்றால் மிகப்பெரிய அறிஞர்கள், புத்திஜீவிகள் மார்க்கம் தேவை என்று தான் சொல்லுவாங்க. கால் மார்க்ஸ் போன்ற தத்துவ ஞானிகள் தான் என்ன சொன்னாங்க என்றால், the religion is the opium of the mass என்று சொன்னான். மதம் என்பது மக்களை மயக்கும் மது என்று சொன்னான். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான் தெரியுமா? the science without religion is lamp என்று சொன்னான். மதம் இல்லாத விஞ்ஞானம், அதாவது இந்த மார்க்கம் இல்லாத ஒரு விஞ்ஞானம், அது குருடானது, முடமானது, அப்படித்தான் சொன்னான். அது குருடானது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சோ நம்முடைய மார்க்கம் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு சமுதாயத்தில் கல்வி மட்டும் இருக்குதோ அந்த சமுதாயம் அழியும். அணுகுண்ட படைச்சவன், அணுகுண்ட தயாரிச்சவன், சமுதாயத்தை அழிக்கிறவன், ஒரே குண்டுல நிலத்துக்கு அடியில 200 மீட்டர் உள்ளுக்கு போற குண்டை தயாரிச்சவன் அறிவாளி. அதனால ஒரு சமுதாயம் அழிஞ்சுதான் போகும். இதே அறிவு மார்க்கத்தோடு இறையச்சத்தோடு இருந்தால் ஒரு சமுதாயம் நிமிர்ந்திருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை அவன் கண்டுபிடிப்பான் அந்த புத்தியை வச்சு. அல்லாஹ் தஆலா முதல் இறக்கின வசனம் இக்ரா, ஓது படி என்ற வசனம் தான். ஆனா தனியா சொல்லல, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயர் கொண்டு படி என்று தான் சொல்லுது. ஒழுக்கம் இல்லாத கல்வி நமக்கு உதவாது. ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை சொன்னது மார்க்கம். மார்க்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இருக்குதாங்கிறத பாருங்க. இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனையா, ஹோம்ஒர்க் செஞ்சையா, ஸ்கூலுக்கு போனையா கேட்கணும், பள்ளிக்கு போனையாங்கிறதையும் சேர்த்து கேளுங்க. அதான் ரொம்ப பெரிய முக்கியம். கபூர்ல கேள்வி கணக்கு, மறுமையில கேள்வி கணக்கு. டிகிரி முடிச்சா, டிப்ளமா முடிச்சா, பிஹெச்டி முடிச்சா, இதா ஓதினியா, தொழுதையா, இதுதான் கேள்வி. ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நம்முடைய பள்ளி வாசல்கள் நிரம்பணும். தொழுகையாளிகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறணும். குர்ஆனை சுமந்தவர்களாக நம்முடைய சமுதாயம் மாறணும். இஸ்லாம் நம்முடைய மனிதர்களுடைய தலையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கணும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியம், ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சூரத்துல் மாயிதா 3வது வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து லக்கும் என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேங்கிறான். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தையே நான் எடுத்துக்கிட்டேங்கிறான் அல்லாஹ். அப்ப நமக்கு தந்திருக்கிற இந்த இஸ்லாம் ஒரு அருள்ங்கிறான். அதை நாம் பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். இன்னொன்று புதுசா வராது, அதை தேடி படிக்கணும். அந்த இஸ்லாம் எங்கள்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்கணும். இந்த உலகம் அழியும் மட்டும் இதுதான் மார்க்கம், இன்னொன்று வர்றதில்லை. இந்த காலத்துக்கு இது பொருந்துமா என்று மாற்றும் எந்த சட்டமும் இந்த மார்க்கத்துக்குள் இல்லை. எல்லா காலத்துக்கும் உதவக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இறுதி தூதரை அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதை கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றதுங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் மார்க்கத்துக்கு முன்னால் அடிமைகளாக சரணடையணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தணும். அதை நம்ம மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் இருந்தால், இறையச்சம் இருந்தால், தொழுகையாளிகள் இருந்தால் இந்த பாவங்கள் நடக்காது. இன்னைக்கு ஒரு மாணவன் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை போன், தூள், காதல். இந்த மூன்றும் ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஆகப்பெரிய துரோகம் செய்யக்கூடியவர்கள் காதலிக்கக்கூடியவர்கள். பெற்றோர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது, பெற்றோர்களை தண்டிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அந்த பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லுது. பெற்றோர்களை நோவினை செய்தல் என்றாலே நமக்கு கண்ணுக்கு முன்னால வர்றது என்ன தெரியுமா? அந்த பெற்றோர்களை எட்டி உதைக்கிறது, கட்டிலிருந்து தள்ளி விடுறது, ரோட்டில் விட்டு கதவை போட்டுறது, அநாதை இல்லத்துல வயோதிபர் இல்லத்துல சேர்த்து விடுறது. இதை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் சின்ன விஷயம். பெற்றோர்களை நோவினை செய்யறதுல இதெல்லாம் சின்ன விஷயம். ஆகப்பெரிய நோவின் என்ன தெரியுமா?
அந்த பெற்றோர்களை செய்யக்கூடிய ஆகப்பெரிய நோவினை தான் காதலிக்கிறது. உன்னை 10 மாசம் வயிற்றில் சுமந்து செத்து பெத்து தாய்ப்பால் தந்து விரல் பிடிச்சு நடக்க வச்சு உனக்கு கல்வி தந்து உனக்கு கௌரவம் தந்து தன்னம்பிக்கை தந்து தைரியம் தந்து மொழி தந்து சமுதாய நடைமுறை தந்து உன்னை நிமிர்ந்து நடக்க வச்சு உனக்காக உழைச்சி கரைஞ்சி செத்து பிழைச்ச அந்த தாய் தகப்பனுக்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? நீ யார் 2 மாசம் பழகுற 6 மாசம் பழகுற ஒருத்தனோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பேரையும் விட்டுட்டு நீ ஓடுற, செத்து போறதுக்கு சமன். ஒரு பெற்றோர் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளை ஓடி போன சூசைட் பண்றது ஹராம்ங்கிறதுனால வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு போகல வாப்பா, ஆறு முகத்துல முழிக்கிறோம். தெருவுக்கு போக முடியல, ரோட்டுக்கு வெட்டக்கிறங்கல, கேட்டு பூட்டி கிடக்கு, பக்கத்து வீட்டுல நிமிந்து நடக்கல, சாத்தா தங்கச்சில முகத்தை பார்க்க முடியல. உன் தாய்க்கு கேவலம், தலை குனிஞ்சிட்டா, வேதனைப்பட்டுட்டாங்க, நடைப்பணமாகுறாங்க, அழுதே சாவுறாங்க. நம்மளை பெத்து வளர்த்ததுக்கு நன்றி உபகாரம் இதுதானா? நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை நாமளே தேடிக்கிறதா? பெத்தவங்களுக்கு இவ்வளவு செஞ்சவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? இந்த வேலையை நீ செய்யலாமா? விரும்பினத்தை சொல்லி இருக்கலாமா, எனக்கு வேற விருப்பமா இருக்கு, கல்யாணம் பண்ணி தாங்கமான். லா நிக்காஹ இல்லா பி வலி, ஒலி இல்லாமல் திருமணம் இல்லை, அது விபச்சாரம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நினைக்கிறாங்க நாங்க ஹலாலா ரிஜிஸ்டர் பண்ணினோம். யாரு சொன்ன ஹலால்? சர்டிபிகேட் கவர்மெண்ட் தந்தா ஹலாலான புருஷன் பண்ணாட்டியா? நீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடக்கமே சரியில்லை. வீடு சிகரெட் விற்கிற தேயில கடையை கூட திறக்க கூட கிராத்த போட்டு திறக்கிறான் சுபவுக்கு. மரம் ஒரு 8 மணிக்கு குத்துப்பாட்டு போகும், அது வேற விஷயம். ஆனா கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையின் தொடக்கம். அதே ரன்னிங்ல தொடங்கினா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அல்லாஹ்வோட அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் மிகப்பெரிய துரோகம். அப்ப இந்த வேலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது இல்ல. போன் பாவனை நமக்குள்ள வந்தாச்சு. போன்ல தனிச்சிருக்கலாமா? போன்ல போட்டோ அனுப்பலாமா? எத்தனை பேர் போன்ல போட்டோவை அனுப்பிட்டு தலையில கைய வச்சுட்டு இருக்கிறாங்க, இடையில பிரிஞ்சிட்டாங்க, மிரட்டுறான். உன் நிர்வாண போட்டோ எனக்கு தெரியுது, பேஸ்புக்ல போடையா இல்ல நான் வந்து சந்திக்கிறையாங்கிறான். எவ்வளவு பேர் இந்த வேலைக்கு ஆளாகிறாங்க. ஆக நம்ம மடத்தனமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த போன் பாவனை, காதலிக்கிறது, லவ் பண்றது, இதுதான் இன்னைக்கு சமுதாயத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஆக இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை காதலிக்கிறது, போன் பாவனை, போதை வஸ்து பாவனை. இந்த மூன்றையும் நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பெற்றோர்கள் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி காத்துக்கிறிக்கணும். பெற்றோர்கள் கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளை சந்தேகத்தோடையே பார்க்கணும். என்னடா இப்படி ஒரு புரளியை கலப்புறாருன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு தவறு நடந்தது பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க, நினைக்கவே இல்லை இந்த பிள்ளை இப்படி செய்யும்னு நான் நினைக்கல. நெத்தி தெரியாது பர்தாவை இப்படி போடுவாள், புல்கை போடுவாள், வாங்க சொன்னா முசல்லாவில் நிற்பாள். இந்த லவ் காதல் என்று கதைச்சு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. எப்படி மார்க்கம் தெரியுமா? எப்படி இஸ்லாம் தெரியுமா? இவளா இப்படி? அநேகமான பேரண்ட்ஸ் என்ன சொல்ற தெரியுமா? என்ற புள்ள அப்படி செஞ்சிருக்காங்க, என்னமோ செஞ்சிட்டான், ஓதி கொடுத்துட்டான். பழிய ஜின்னுட தலையிலையும் சைத்தாண்ட தலையிலையும் வச்சு சூனியத்திர தலையில வைக்கிற எல்லாம் செஞ்சு போட்டு. இதுக்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன கண்காணிங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅயத்திஹி. கொஞ்சம் கண்காணிங்க. நம்மட பிள்ளைதான், கொஞ்சம் பேக்கை செக் பண்ணுங்க. சிம் கார்டு கிடக்கும், குட்டி போன் கிடக்கும், கொஞ்சம் செக் பண்ணுங்க. பேக்கை செக் பண்ணுங்க, புத்தகத்தை செக் பண்ணுங்க. திடீரெண்டு ஜாமத்தில் போய் புள்ளோட தலையை கொஞ்சம் தடவி காதுகிட்ட விரலை கொண்டு வாங்க, ஏதாவது ஹேண்ட் ஃப்ரீ ப்ளூடூத்துகள் மாட்டிருக்கும், பிடிக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணுங்க. நாம பார்க்கணும். பிள்ளைகளை ரவுசரை கழுவக்குள்ள கொஞ்சம் பொக்கட்டை பெரட்டுங்க. ஏதாவது தூளு தொப்பட்டைகள் அம்புடுதா, ஏதாவது குப்பி ஓட்டு துண்டு சருகைகள் கிடக்குதா என்ற எத்தனை பேரண்ட்ஸ் அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் கிட்டத்தில் ஒரு மௌலவி சாப்பை பிடிச்சிக்கிட்டு வராங்க. இது வேற பொக்கட்டுக்கா இருந்துச்சு சார் அண்டு பார்த்தோடனே வழங்கிச்சு. என்னண்டு பொக்கட்டுக்கா இருந்துச்சு, ஒரு குட்டி பக்கெட்டு, கொஞ்சோண்டு அஜினமோட்டோ. அது அஜினமோட்டோ இல்லை, அது வேற சாப்பான். அதுக்கு போகிற ஆச்சியாரை பிடிச்சின்னு வாங்க,
எப்ப இருந்தது என்று கேட்டா உண்மையை ஒத்துக்கிறார் அவர். நம்மகிட்டயே சாமான் ப்ரூஃப் ஆயிட்டேன். அப்ப யாரு இவரா என்று கேட்கிற அளவுக்கு கெட்டு போகுது, இவளா என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தப்பு நடக்குது. எங்க வேணுமென்றாலும் எந்த விஷமும் பெறலாம், எந்த பாம்பும் சுத்தலாம். தயவு செஞ்சு கண்காணிங்க, கவனமாயிருங்க. நாடு, சூழல், தெருவு, ஸ்கூலு, ரோடு, கடை எல்லாமே கெட்டு போயிருக்கு. நெருப்புக்குள்ளால போற மாதிரி இன்றைக்கு வாழ்க்கையை கொண்டு போகணும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ணுக்குள்ள இருக்கணும். இதுல முக்கியம் பேரண்ட்ஸே ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை திறந்துக்கிட்டு ஃபேஸ்புக்லேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் பிள்ளைகளை வளர்க்க மாட்டோம். தயவு செஞ்சு அதை வச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைகளை கவனிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் அழகாக நேரம் விட்டு பேசுங்க. நம்ம கடை ஓடுற தொழில், பிஸ்னஸ், குடும்பத்துக்காக ஓடுறோம் என்று சொல்கிறாங்களே, சத்தியமாக குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. அவங்க குடும்பத்துக்காக ஓடுறோம் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. ஓடி எப்போவாங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்றது. தயவு செஞ்சு எழுதினது கிடைக்கும். அல்லாஹ் தாலா அவனுடைய திருமறையில் சூரத்தில் அன்ஆம் 59வது வசனத்தில் மா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லாஹி அலமஹா, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கூட அல்லாட அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நம்ம எடுத்துட்டோங்கிறான் அல்லாஹ். அப்போ நாம ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டேங்கிறான், எல்லாம் எங்கள் ஏற்பாட்டில் நடக்குதுங்கிறான். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கணும், மனைவி மக்களோட கொஞ்சம் பேசணும், வீட்டில் இருக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு பின்னால் போகணும். என்ன நடக்குது? ஃப்ரெண்டாக பழகுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. பிள்ளைகளை முகத்தில் மாற்றம் இருக்குது, அதை கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க. பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மகன் நீ உழைச்சி நீ வீடு கட்டி நீ பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கு. இன்னைக்கு ரோட்டில் 3 பேர் மோட்டார் பைக்கில் சுற்றுறான். அதில் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் என்ன தெரியுமா ட்ரெண்டிங்? டிக்டாக்கும் இப்போ வர புது பைக்கல்களும், என்ன பண்ண புது பேர்கள். இந்த பைக்கல்களை வேண்டி கேட்டு இவன் புட்டிச்சு வெளிநாட்டில் இருக்கிற வாப்பா உருகி காசை கொடுத்தா இவங்க ரோட்டில் ஓடுற ஸ்டாண்டை பண்ணிச்சு நெருப்பு பொறிய கல்லப்பிக்கிட்டு ஓடுறேன். அந்த சின்ன சின்ன சைக்கிள்களுக்கும் பெரிய பெரிய சவுண்டு வர மாதிரி அதுக்கு கொஞ்சம் பாசன மாதிரி இருக்கான். அவன் சைலஞ்சருக்குள்ளைக்கிறதையெல்லாம் கலட்டி போட்டு வரும்னு விட்டுருவான். அது இந்த ரோட்டை போகும்போது அந்த சந்தியில் சத்தம் கேட்கும், புட்டு 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 புட்டுன்ட்டு போகணும், நெருப்பு பொறி பறக்கணும், ஓடி போகும்போது வெடில் பறியணும். இந்த சைக்கிள் பைத்தியம் கொஞ்சம் பேர், டிக்டாக் பைத்தியம் கொஞ்சம் பேர், 3 பேர் ஒரு சைக்கிளில் ஓடுறது. 12 மணி பிறகு தான் பொடிய மாதிரி ரோட்டில் பட்டப்பகலையெல்லாம் பிள்ளைகள் விட்ட தூக்கத்தில் இப்படி பிள்ளை வளர்க்குறோம்டா, அந்த பிள்ளைக்கு என்ன நினைப்பண்டா, நமக்கு எவனோ ஒரு இழிச்ச வயல் ஊடு கட்டிட்டு இருக்கால், மீசை முளைச்சிருக்கு, நாம சுத்த வேண்டியதுதான். நம்மளை மாப்பிள்ளை தேடி வருவாங்க, உமையாக்கு மாடு கேட்டு வர மாதிரி வருவாங்க. மாப்பிள்ளை இருக்கா கூடு இருக்கி, வளவிரிக்கி, பூமிரிக்கி, கொழும்புலையும் கடறும் இருக்கி, மாப்பிள்ளை இருக்கான்னு வருவாங்க. நாம் ஒரு மட்டை துண்டில் செடிவு கட்ட வச்சிருந்தா கொண்டே கட்டி விட்டுருவாங்க அவளுக்கு. அவளை விட்டையே போய் பின்னால் நிற்க வேண்டியதுதான். பாத்ரூம் எங்கே இருக்கன்னு தெரியாது, நாம கட்டலை தானே. காலத்தால் பொண்டாட்டிக்கிட்ட பாத்ரூம் போகணுமென்று கேட்பார், ஃபலோமி என்று போவாள். அன்றைக்கு பின்னால் போன வந்தான், இனி பின்னால். தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைய உழைச்சி ஊடு கட்டணும்னு செல்லுங்க. ரோட்டில் சுத்த மாட்டான், காலையில் வேலைக்கு போகணுமென்று நேரத்தோட படுப்பான், தேவையில்லாமல் காசை செலவழிக்க மாட்டான், சீட்டு கட்டுவான், கறிக்கல் பறிப்பான், கம்பி வண்டி அடுக்குவான், சீமெந்திக்கு காசு கட்டுவான். அப்போ நம்மளோட பிள்ளைக்கு நீ வீடு கட்டி பொண்ணு எடுக்கணும்னு சொன்னால் ஊரில் அநியாயம் நடக்காது. எவ்வளோ வீட்டுக்கையும் போய் இண்டிவிஜுவல் கிளாஸ் எடுக்க மாட்டார். அவரை வீட்டை இருப்பார், அவரை பிள்ளைய பார்ப்பார் அவர். அப்போ தேவையில்லாமல் நம்முடைய வெளிநாட்டுக்கு போக தேவையும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து குளறிக்கிட்டு வர தேவையும் இல்லை. எல்லாமே சரியாக நடக்கும். ஒவ்வொருத்தனும் அவனுக்கு ஒரு ஊடு கட்ட துணிஞ்சா அவரை வேலை ஊடு கட்டுற வேலை மட்டும்தான் இருக்கும், ஊரு சுற்றுற வேலையாக இருக்காது. எனவே தயவு செஞ்சு நம்முடைய சமுதாயத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்றால் இந்த விஷயத்தில் கண்காணிப்பாளர்களாக நாம் இருக்கணும். அஜ்னபி மஹரமி உறவுகள் பேணணும். ஃபோன் பாவனையை நிறுத்தணும். ஜூம் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் என்று பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்க கூடாது. பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுங்க. அவன் நெருப்பா மாறுவான். சமுதாயத்தில் அநியாயம் நடக்காது. நமக்கென்ன, நம்ம வேலை நம்ம வீடு என்று நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கேட்கக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மறை